வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதிபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக பாஜகவை நம்பினாலே அது ஒரு கதி தான். இப்போ சரத்குமார் பாருங்கள், ஒரு பொறுப்பு கூட எனக்கு கொடுக்கப்படவில்லை 2 வருஷமாக, நான் எதை வச்சு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போட்டு நயினார் நாகேந்திரன்ட்ட கடிதம் கொடுக்குறார். அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன, நயினார் நாகேந்திரனுடைய ஸ்டேட்டஸ் என்ன? அவர் நடிகருங்க, நாட்டாமை சரத்குமார். இவர் சும்மா பாஜக தலைவர். 2 பேர் ரோட்டில் நடந்து போனாங்கன்னா கூட்டம் யாருக்கு சேரும்? சரத்குமாருக்கு தான் சேரும். நயினார் நாகேந்திரனும் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியாக ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இமேஜினஸாக இருந்த சரத்குமாரே இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. அதே நிலைமை தான் அமமுக, பாமக, அன்புமணிக்கும் அப்படிங்கிற தகவல் இன்றைக்கி வந்திருக்கு. அது எப்படியும் அமமுகவை இல்லாமல் பண்ணிடுவாங்க. 11 தொகுதி கொடுத்துருக்குறாங்க. இப்போ கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, குக்கரில் நிற்கக்கூடாது, தாமரையில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கண்டிஷன் போட்டாச்சு. அது டிடி தினகரனுக்கு பிடிக்கல. அது எப்படி முதல்ல சொன்னார், ஆமாம் எடப்பாடியோட கூட்டணி சேர்வது தூக்கில் தொங்கி விடலாம் அப்படின்னாரு. இப்போ 11 சீட்டு கொடுத்துட்டாங்க, ரைட்டு ஓகே. ரெட்டை இலையில் தான் நிற்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவார்? அமமுக தூக்கில் தொங்கிடுவாராமா தினகரனை? இல்லை என்ன பண்ண போகிறாரு? அதுக்கு எடப்பாடியோட கூட்டு எவ்வளோ மேலாச்சா? இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது என்ன பிரயோஜனம் இருக்குது? சல்லி காசுக்கு பிரயோஜனமே இல்லை. தன்னுடைய ஒரு மரியாதையை அமமுக தினகரன் தொண்டர்கள் முன்னால் கெடுத்து கொண்டார். ரெட்டையில் நின்றார் அப்படின்னா சுத்தமாக அமமுகங்கிற அந்த கட்சி இருக்காது, அந்த மாதிரி ஆகிடும். இப்போ பாமக அன்புமணியோட கான்செப்ட் அப்படி தான். 18 சீட்டு கொடுத்துட்டார், ரைட்டு ஓகே. மாம்பழத்தில் எப்படி போட்டி போடுறது? அதான் பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு தேர்தல் ஆணையம் மாம்பழம் அன்புமணிக்கு தான் சொல்லி போட்டு ஒரு கடிதம் போட்டாங்க. உடனே ராமதாஸ் உடனே கடிதம் போட்டார். அவர் பல பொய்களை சொல்லி பல பொய்யான ஆதாரங்களை கொடுத்து அந்த மாதிரி செஞ்சுருக்காரு. அவர் அட்ரஸே மாற்றி பண்ணியிருக்காரு. அதனால் அதை தடை செய்ய வேண்டும், ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காரு. அதனால் கட்டாயமாக மாம்பழம் ராமதாஸுக்கு கிடைக்காது அப்படிங்கிற தகவல் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு. என்றாலும் மீண்டும் சிவில் கோர்ட்டுக்கு போங்க, என்ன ஒரு 3 நாள் 4 நாள் தான் உத்தரவு போடுறதுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க உச்சநீதிமன்றம். மீண்டும் சிவில் கோர்ட்டுக்கு போங்க, ஒரு 3 நாள் 4 நாளுக்குள்ளே என்ன அப்படிங்கிறப்ப. ஏன்னு கேட்டால் ராமதாஸ் வழக்கு போடாட்டி பரவாயில்லை, இது சம்மந்தமாக வழக்கு இருக்கிறதுனால என்ன ஆகுது, கட்டாயமாக மாம்பழம் முடக்கப்படலாம் அப்படிங்கிற தகவலும் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் விட உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிருக்கிறாங்க. எப்போ ஆளுக்கு இந்த மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்கிறீங்க? ராமதாஸ் ஆல்ரெடி வழக்கு போட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. இவர் தனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதெல்லாம் உட்காந்துருக்கிறாரு. எல்லாரும் 2 பேரும் சேர்ந்து மாம்பழத்தை நசுக்கி ஜூஸாக புளிஞ்சிடாதீங்க பாஞ்சு போட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு ஜோக் அடிச்சிருக்கிறார். அந்த அளவுக்கு பாமகவுடைய நிலைமை கேலித்தனமாக சென்று கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறப்ப கட்டாயமாக மாம்பழம் முழக்கப்படும். அப்போ என்ன பண்ண முடியும்? தாமரையில் தான் நிற்கணும். இப்போ தாமரை வேண்டான்னு வைங்களேன், 18 தொகுதி இல்லையா, முடிஞ்சு போச்சு. அடுத்து மாம்பழத்துக்கு உரிமை கொண்டாடவே முடியாது. அது ஒரு விதிமுறை இருக்குது தேர்தல் ஆணையத்தில். அப்படிங்கிறப்ப சுத்தமாக காலி மாம்பழம். இப்போதே அங்கீகாரம் இல்லாத கட்சியாக ஆகிருச்சு. மாம்பழமும் இல்லை அப்படிங்கிறப்ப சுத்தம். அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அன்புமணியினுடைய நிலைமை இன்றைக்கி தொங்கும் தோட்டமாக இருந்துகிட்டு இருக்கு. அமமுக டிடிவி தினகருடைய நிலைமை தொங்கும் தோட்டமாக தொங்கி போயிருக்கிறாங்க. 2 பேர் முகம் தொங்கி வந்தாங்களாம் அன்றைக்கி அதிமுக தலைமை நிலையத்துக்கு ராயப்பேட்டைக்கு. 2 பேர் மூஞ்சிட்டு ஈயா ஆடலையாமே. இந்த நிலைமையில் தமாக ஜிகே வாசன் பிரச்சனையும் போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டால் அவர் 12 சீட்டு வேணுமா, 12 சீட்டு கேட்டுக்கிட்டு 15 தொகுதிக்கு உண்டான லிஸ்ட்டை கொடுத்துருக்கிறார்.
பியூஷ் கோயலில் பார்த்துட்டு அப்படியே மூடி வச்சுட்டு 2 தொகுதி தான் தருவோம் அவ்வளோதான். என்ன சொல்கிறேன்? அப்படியே ஜிகே வாசனோட மூஞ்சியிலையும் ஆடலை. இந்த மாதிரி ஒரு நிலைமையும் போயிட்டுருக்கு. அப்புறம் அப்செட் ஆகிட்டார். அவர் சொல்லி வச்சுருப்பார் போல இருக்கு, 12 தொகுதி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி 12 வேட்பாளர் ரெடி பண்ணி வச்சுருப்பார் போல இருக்கு. யார்? ஜிகே வாசன். சைக்கிள் சின்னம் வெறும் 2 தொகுதி தான் அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும்? அப்புறம் அழுத்தி கேட்டது, ஒரு தொகுதி சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பியூஷ் கோயல் சொல்லியிருக்காராம். 3 தொகுதி தமாக ஜிகே வாசன் தமிழக மாநில காங்கிரஸுக்கு. சரிப்பா கொடுத்தாச்சுன்னு வைங்களேன். அது ஓகே கொடுத்துட்டாரு. எந்த சின்னத்தில்? சைக்கிள்லாம் கிடையாது, தாமரையில் தான் போட்டியிடணும். என்ன சொல்கிறேன்? இப்படி எல்லாத்தையும் டைப் பண்ணிகிட்டு இருக்காங்க பாஜக. நல்ல பாம்பை போல் நல்லபடியாக நடித்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிருவாங்க. அப்புறம் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. அதான் பாஜக. அதனால தான் பாஜகவை நம்பி போகவே கூடாது. காலத்தின் கட்டாயம். சரத்குமார் போய் மாட்டிக்கிட்டாரு. இப்போ மீண்டும் ஒரு கட்சியை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா போயிட்டுருக்கு. அமமுக டிடிவி, பாமக அன்புமணி கட்டாயம் அவர்களுக்கு சின்னம் சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது. டிடிவியை பொறுத்த வரைக்கும் குக்கர் ஓகே இருந்தாலுமே கூட, மற்றபடி பாஜகவோட வற்புறுத்துதல், நீ தாமரையில் தான் போட்டியிடணும். பாமகவை பொறுத்த வரைக்கும் மாம்பழம் இல்லை அப்படிங்கிறப்ப தாமரை தான். ஜிகே வாசனை பொறுத்த வரைக்கும் அதே நிலம். இந்த மாதிரிலாம் ஒரு முரண்பட்ட ஒரு சூழல் நிலைப்பாடாக என்னன்னு தெரியல. பாஜகவை தோற்கடிப்போம் சொல்லி போட்டு பாரத இந்து மகாசபா மதுரை ஃபுல்லாக போஸ்ட் ஓட்டிருக்கிறாங்க. பாஜக பற்றி இவங்க நிறைய தெரியும் போல இருக்கும். இவர்கள் மோசடி பேர்வழிகள் எல்லாத்தையும் இணைச்சி வச்சு கடைசியில் கழுத்து அறுத்துருவாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஆன்மீகத்தையும் கோயில்களையும் காப்பாற்ற தவறி விட்டார்கள் பாஜக. அதனால் அவர்களை தோற்கடிப்போம். இத்தனைக்கு அதுவும் ஒரு பாசிச கும்பல், சனாதன போக்குள்ள கும்பல். பேர் பாரத இந்து மகாசபா. பேரில் எல்லாமே தெரிஞ்சு போயிடும். இது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கிளை அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சதான் அவங்க இன்னைக்கு பாரதிய ஜனதாவை தோற்கடிப்போம் அப்படின்னு போஸ்டர் விட்டுருக்காங்க. மதுரை ஃபுல்லாக பயங்கரமான போஸ்டர். மதுரை மேலூர் பகுதியில் போஸ்டர் கிழின்னு கிழிஞ்சிக்கிட்டு இருக்கு. வித்தியாசமான ஒரு பாரத இந்து மகாசபா போல இருக்கு, கட்சி போல இருக்கு. காரணம் இந்த மாதிரி தான். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வகையில், கோயில் சம்பந்தப்பட்ட வகையில் எந்த ஒரு நடவடிக்கையும் பாஜக இந்த 14 வருஷமாக எடுக்கவே இல்லை. அவங்களுக்கு என்ன, மீண்டும் ஒரு பாபர் மசூதி கட்டினா உடனே ஆதரவு தெரிவிச்சிருவாங்க. அதுதானே அந்த கட்சி ஃபுல்லாக என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஒரு மக்களுடைய நலன் திட்டமாக, மக்கள் ஒரு ஏதாவது ஒரு சாதாரண ஒரு சோத்தையாகி போடுறாங்களா? அதுவும் கிடையாது. சும்மா ஆகுனா கோயில் கட்ட வேண்டியது. மதவாதம், கோவில்வாதம், சனாதனம் இப்படியே போயிட்டு இருந்தோம்னா அப்புறம் நாடு எங்கே போகிறது? அதனால் பார்த்தாங்க, பாஜகவை தோற்கடிப்புன்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. எப்படியோ நம்ம இந்த தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திப்பார்கள். நம்ம ஏன்னா கூட்டணி கட்சிக்குள்ளே முகமே நல்லா இல்லையே, யாருடைய முகமும் நல்லா இல்லை. அப்படிங்கிறப்ப அவங்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உருவாகி, எதுக்கு பாஜகவை போட்டுக்கிட்டு, ஏன்னா எதிரிக்கு ஒரு கை போயிடுச்சா, ஏன்னா நமக்கு ஒரு கை போயிடுச்சா, எதிரிக்கு ஒரு விரலாவது போகணும் அப்படிங்கிற முடிவில் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அதிமுக டிடிவிக்கு அவங்களுக்குள்ளே இப்போ பலவிதமான பிரச்சனைகள். பாஜகவோட அதிமுக ஒத்து போகாத நிலைமை. ஜிகே வாசனை பொறுத்தவரை எங்கே இருக்காருன்னே தெரியல. தமாக இப்போ தான் வந்திருக்கிறாரு. அதனால தான் அதிமுக அந்த தொகுதி பங்கீட்டுக்கு ராயப்பேட்டைக்கு வரவே இல்லை. ஆமாம், மனுஷன் ஒதுங்கிட்டார். சுத்தமாகவே ஒதுங்க போகிறாரா அப்படிங்கிறது வரும் காலங்களில் பார்க்கலாம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.